ஓகே ஓகே கவனிங்க. ஸோ இப்போ சி டபுள் பாண்டோ கார்பனைல் சொன்னோம். அதில் இந்த கார்பனைல் இருக்க 2 பாண்டில் டைரெக்டாக ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருந்தா அது ஆல்டிஹைட். இல்லை சார் டைரெக்டாக ஹைட்ரஜன் அட்டாச் ஆகலை, எனக்கு இந்த ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டுமே என்னென்னா சார் ரெண்டுமே ஹைட்ரஜன் டைரெக்டாக இல்லை, அதுக்கு பதிலாக எனக்கு R குரூப் இருக்குது, அது மெத்தில் எத்தில் ப்ரொபைல் இப்படி என்ன R குரூப் இருந்தாலும் சரி. அப்போ இந்த கார்பனைல் கார்பனில் டைரெக்டாக ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருந்தால் ஆல்டிஹைட், அப்படி அட்டாச் ஆகலை அப்படின்னா இது ஹீட்டோன். ஸோ 2 கேட்டகரி இருக்குது. இப்போ கார்பனைலில் 2 கேட்டகரி, ஒன்று ஆல்டிஹைட், இன்னொன்று ஹீட்டோன். ஸோ ஆல்டிஹைடுக்கு ஹீட்டோனுக்கு டிஃபரன்ஸ், ஆல்டிஹைடில் டைரெக்டாக ஹைட்ரஜன் அட்டாச் ஆகிருக்கும், ஹீட்டோனில் ஹைட்ரஜன் டைரெக்டாக இருக்காது. சரிங்களா? இந்த 2 காம்பவுண்டுக்கு ப்ரிப்பரேஷன் ப்ராப்பர்ட்டிஸில் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை, அதனால் காமனாகவே ஒன்றாவே பார்த்துக்கலாம். சார் இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கார்பனைல் காம்பவுண்டில் இந்த பர்டிகுலர் இந்த கார்பன் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 0வாக இருக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இதை நோட் பண்ணிக்கங்க. கார்பனைல் கார்பனில் இந்த கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன அப்படின்னா 0. அது எப்படி சார் நம்ம செக் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெத்தில் குரூப்பை வெளியில் எடுங்க. ஒரு மெத்தில் குரூப் வெளியில் போனால் +1 வெளியில் போகும், அப்போ இங்கே ஒரு -1. இந்த ஹைட்ரஜன் வெளியில் போனால் ஒரு +1 வெளியில் போகும், அப்போ ஒரு -1. ஆக்சிஜன் வெளியில் போனால் -2 வெளியில் போகும், அப்போ இங்கே +2. டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 0ன்னு வரும். அதை கூட இருக்கிற ஆட்டத்தெல்லாம் வெளியில் எடுங்க, அதுக்கு ஆப்போசிட் சார்ஜ் அவனுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாக 0 அப்படின்னு வரும். அப்போ கார்பனைல் கார்பனில் கார்பனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0. ஹீட்டோன்லேயும் சேம் அதே தான், இந்த ஆக்சிஜனுக்கு வந்து 0. சரிங்களா? இது ஃபஸ்ட்டு சார். ஸோ ஒரு வேறு டிஃப்ரென்ஸில் மீதி நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இதை பார்க்கலாம். இப்போ டைரெக்டாக ப்ரிப்பரேஷன், இப்போ இந்த ஆல்டிஹைடு ஹீட்டோனோட ப்ரிப்பரேஷன். ஸோ ப்ரிப்பரேஷனில் பார்த்தீங்கன்னா சார் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்கஹாலை வந்து ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் பண்ணுறப்ப, நீங்கள் ஆல்கஹால் எடுத்துகிட்டு கவனிங்க. இப்போ நான் ஆல்கஹால் ப்ரைமரி ஆல்கஹால் ஃபஸ்ட்டு இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ CH2OH, CH3 CH2OHன்னு எத்தில் ஆல்கஹால் எடுத்திருக்கேன். இந்த எத்தில் ஆல்கஹாலை நல்லா ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் யார் எடுத்துக்கிறேன்னா, இப்போ சோடியம் டைக்ரோமேட்டோ இல்லை பொட்டாசியம் டைக்ரோமேட்டோ இல்லை பொட்டாசியம் பர்மாங்கனேட் மாதிரி, இப்போ K1O4 அசிடிக் மீடியம்னு கொடுங்க, இல்லைனா K2Cr2O7 அசிடிக் மீடியம் அப்படின்னு கொடுங்க. நல்லா அசிடிக் மீடியம் போட்டு நல்லா ஸ்ட்ராங், பட் என்னென்னா சஃபிஷியன்ட் அமௌண்ட் எடுத்துக்கணும், சஃபிஷியன்ட் அமௌண்ட் மட்டும். ஏன்னா இல்லாட்டி நீங்கள் ஆல்கஹால் கொஞ்சம் எக்ஸஸ் எடுத்துக்கங்க, இது நல்லா எக்ஸஸாக எடுத்துக்கங்க. ஸோ இதை நீங்கள் ஆக்சிடேஷன் பண்ணுறப்ப இங்கே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆகிறது என்னென்னா ஆக்சிடேஷன் ஆகி ஆல்கஹால் ஆக்சிடேஷன் ஆனால் ஆல்டிஹைட் கிடைக்கும். ஏன்னா அந்த OH இருக்க இந்த ஹைட்ரஜன் ரிமூவல் நடந்து CH3 CH1 ஃபார்ம் ஆகும். நீங்கள் ஆல்கஹால் வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸஸாக எடுக்கிறப்ப நீங்கள் இதோட ஸ்டாப் ஆகும். இல்லை சார் நீங்கள் கேட்டலிஸ்ட் ரொம்ப எக்ஸஸாக எடுத்துருந்தீங்க அப்படின்னா டைரெக்டாக இந்த ஆல்டிஹைட் ஃபர்தர் ஆக்சிடேஷனாக என்னவா மாறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா கார்பாக்சிலிக் ஆசிட்டாக மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ எனக்கு ஆல்டிஹைடு தான் வேணும், எனக்கு ஆல்டிஹைடோட நான் ஸ்டாப் பண்ணணும் ரியாக்ஷன் அப்படின்னா, பட் இப்போ இந்த கொடுத்துருக்க இந்த மெத்தட் வந்து ப்ரிஃபரபிள் மெத்தட் கிடையாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இதில் நீங்கள் என்ன தான் இடத்துலையும் வேணும், இது ஹைலி பவர்ஃபுல் பொட்டாசியம் டைக்ரோமேட் அசிடிக் மீடியத்தில். ஸோ பவர்ஃபுல்லுங்கிறப்ப ஸோ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தாலும் இந்த ஆல்டிஹைட் உடனே ஆக்சிடேஷன் ஆகி கார்பாக்சிலிக் ஆசிட்டாக போய் தான் நிற்கும், நமக்கு இந்த இடத்துல ஸ்டாப் ஆகாது. சரிங்களா? பட் இந்த மெத்தடில் கொண்டுட்டு வரலாம், நீங்கள் இந்த எக்ஸஸாக எடுத்து ஆல்டிஹைட் ப்ரிப்பேர் பண்ணலாம், அதுதாங்க கொடுத்துருக்க கான்செப்ட். ஸோ அப்போ நீங்கள் ப்ரைமரி ஆல்கஹால் இப்போ நான் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆல்டிஹைட் கிடைக்குது. இதுவே செகண்டரி ஆல்கஹால் எடுத்திங்கன்னா இப்போ ஐசோப்ரோப்பைல் ஆல்கஹால் மாதிரி எடுத்துக்கேன். நான் ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்து சேம் இதே அசிடிஃபைடு பொட்டாசியம் டைக்ரோமேட் மாதிரி எடுத்தேன்னா எனக்கு இந்த ஹைட்ரஜன் ரிமூவல் நடந்து CH3 C+CH3ன்னு ஹீட்டோன் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மெத்தடில் ஆல்டிஹைட் அண்ட் ஹீட்டோன் ரெண்டுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ ஆல்டிஹைட் அண்ட் ஹீட்டோன் ரெண்டுமே. இல்லை சார் நான் ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸில் எனக்கு ஆல்டிஹைடு மட்டும்தான் வேணும் சார், நான் ஒரு ஆல்டிஹைடு அதோட ஸ்டாப் பண்ணணும். ஸோ நான் கொஞ்சம் அது வந்து ஆசிட்டாக மாறுறதுக்கான சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னா அப்போ என்ன பண்ணலான்னா நீங்கள் இதே CH3 CH2OH நீங்கள் ஆல்கஹால் ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்துகிட்டு அதே ஆக்சிடேஷன் தான். இந்த ஆக்சிடேஷனுக்கு நான் என்ன ஏஜென்ட் எடுக்கலாம்னா சார் ஒன்று PCC அப்படின்னு ஒரு ஏஜென்ட் இருக்கார். இந்த PCCங்கிறது யாருன்னா பிரிடீனியம் குளோரோக்ரோமேட்னு பேர், பிரிடீனியம் குளோரோக்ரோமேட். ஸோ இந்த பர்டிகுலர் இவன் எடுக்கிறப்ப இவன் ஜஸ்ட் ஒன்லி ஒன் ஸ்டெப் ஆக்சிடேஷன் மட்டும்தான் எனக்கு ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். CH3 CHO மட்டும் இங்கே ஃபார்ம் ஆகும். சார் இதுக்கு பதிலாக குரோமிக் ஆக்சைடு அண்ட் பிரிடீன் எடுத்திங்கன்னா அதுக்கு பேர் கோலின் ரியேஜென்ட்னு சொல்லுவாங்க, அதாவது CrO3. ஸோ குரோமிக் ஆக்சைடு அண்ட் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் பிரிடீன் மீடியத்தில் பிரிடீன். ஸோ இந்த CrO3 அண்ட் பிரிடீன் இந்த ஏஜென்ட்டுக்கு பேர் என்னென்னா கோலின். ஸோ கோலின் ரியேஜென்ட் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ பிசிசி வந்து பிரிடீனியம் குளோரோக்ரோமேட். சார் இந்த மாதிரி நீங்கள் காம்பவுண்ட் எடுக்கிறப்ப நீங்கள் ஆல்டிஹைடோடே ஸ்டாப் ஆயிரும். நீங்கள் இதுக்கப்புறம் ஃபர்தர் ஆசிட் கன்வர்ஷன் வந்து இங்கே கிடையாது. சரிங்களா? இதே மெத்தடை நீங்கள் செகண்டரி ஆல்கஹால் எடுத்தீங்க அப்படின்னாலுமே ஹீட்டோன் கிடைக்கும். இந்த மெத்தடை நீங்கள் செகண்டரி ஆல்கஹால் நம்ம மேலே போட்டுருக்கோம் இல்லைங்களா, செகண்டரி ஆல்கஹால் எடுத்து ஆக்சிடேஷன் இந்த பிசிசியோ இல்லைன்னா Cr2O3 எடுக்கிறப்ப உங்களுக்கு இதே இதில் சேம் ஹீட்டோன் ஃபார்ம் ஆகும். அப்போ இந்த மெத்தட் நீங்கள் ஆல்டிஹைட் ப்ரிப்பரேஷனுக்கு இது பெஸ்ட் மெத்தடாக சொல்லலாம். இதுதான் பெஸ்ட் மெத்தட். இது ஃபர்ஸ்ட் ஒன். சார் இது இல்லாத நீங்கள் சேம் இந்த இந்த K2Cr2O7 அசிடிக் மீடியம்னு சொல்லணும் இல்லைங்களா, ஸோ இந்த ஏஜென்ட்டுக்கு பதிலாக நீங்கள் காப்பர் எடுத்து 573 கெல்வினுக்கு ஹீட் பண்ணாலும், ஸோ ஆக்சுவலாக இதுவும் ஆக்சிடேஷன் தான், பட் ஸ்பெசிஃபிக்காக நேம் சொல்லணும்னா டீஹைட்ரஜனேஷன். நீங்கள் இந்த ஏஜென்ட்டுக்கு பதிலாக காப்பர் 573 கெல்வின் எடுத்தாலும் ஸோ அதுலேயும் இதே ப்ராசஸ் ஆல்டிஹைட் ஹீட்டோன் ஃபார்ம் ஆகும். ஆல்டிஹைட் ஹீட்டோன் கிடைக்கும். சரிங்களா? பிரைமரி ஆல்கஹால் எடுத்திங்கன்னா ஆல்டிஹைட், செகண்டரி ஆல்கஹால் எடுத்திங்க அப்படின்னா ஹீட்டோன். டெர்ஷரி ஆல்கஹாலில் வந்து அல்கீன் ஃபார்ம் ஆகும். அது இங்கே தேவையில்லை, நம்ம இதோட ப்ரிப்பரேஷன் மட்டும் தானே பார்க்குறோம். சரிங்களா? இது ஆக்சிடேஷன் மெத்தடில் கொண்டு வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் அடுத்து செகண்டு, சார் இந்த கார்பாக்சிலிக் ஆசிட்டோட கால்சியம் சால்ட்னு சொல்லுவாங்க. கால்சியம் சால்ட் ஆஃப் ஆசிட்னு சொல்லுவாங்க. கால்சியம் சால்ட் ஆஃப் ஆசிட்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசிட்டிக் ஆசிட் இருக்குது, CH3COOH இருக்கும். சார் அதில் நான் கால்சியம் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு இந்த மாதிரி இது கால்சியம் சல்ஃபேட். சார் கால்சியம் அசிட்டேட் டோட்டலாக கால்சியம் அசிட்டேட். சப்போஸ் இதே ஃபார்மிக் ஆசிட் நீங்கள் அப்படியே எடுத்திங்கன்னா இப்போ HCOOCA எடுத்துக்கங்க. ஸோ இப்போ இதுக்கு பேர் கால்சியம் ஃபார்மேட். ஸோ இந்த மாதிரி கால்சியம் அசிட்டேட்டோ கால்சியம் ஃபார்மேட் எடுத்துகிட்டு இதை ட்ரை டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரை டிஸ்டிலேஷன். ஸோ ஒரு ட்ரை டிஸ்டிலேஷன் மாதிரி பண்ணிங்கன்னா கால்சியம் கார்பனேட் CaCO3 இப்போ இந்த குரூப், ஸோ -CaCO3 கால்சியம் கார்பனேட் வெளியில் போயிட்டு ஸோ மீதி இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், CH3COCH3 ஹீட்டோன் ஃபார்ம் ஆகுது. CH3COCH3 ப்ளஸ் அதுவே இங்கே செக் பண்ணி பாருங்கள், CH3COCH3 வெளியில் எடுத்திங்கன்னா ஃபார்மால்டிஹைட். சரிங்களா? ஸோ அப்போ இதுலேயும் ஆல்டிஹைட் ஹீட்டோன் ரெண்டுமே கொண்டு வரலாம். சப்போஸ் அசிட்டால்டிஹைட் மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு CH3 குரூப் இங்கே எடுத்துக்கோங்க. இங்கே CH3 குரூப்பும் ஸோ ஒரு ஹேண்டில் அசிட்டேட் இருக்க மாதிரி இன்னொரு ஹேண்டில் ஃபார்மேட் இருக்க மாதிரி எடுத்திங்கன்னா அப்போ இங்கே CH3 வந்து CH1 வரும். ஸோ இப்போ அசிட்டால்டிஹைட் இதில் பாசிபிள் தான், கொண்டுட்டு வரலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது தெர்மல் டீகம்போசிஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். இந்த கார்பாக்சிலிக் ஆசிட் எடுத்து அதோட தெர்மல் டீகம்போசிஷன். இப்போ HCOOH, இப்போ நான் ஃபார்மிக் ஆசிட் எடுத்திருக்கேன். ஸோ 2 மோல் ஃபார்மிக் ஆசிட் எடுத்துக்கங்க, HCOOH. ஸோ ஃபார்மிக் ஆசிட் எடுத்து ஸோ MnO மேங்கனீஸ் ஆக்சைடு போட்டு ஹீட் பண்ணுங்கள். ஒரு 300 டிகிரிக்கு ஹீட் பண்ணுங்கள். ஸோ மேங்கனீஸ் ஆக்சைடு போட்டு 300 டிகிரிக்கு ஹீட் பண்ணிங்கன்னா ஸோ இங்கே உங்களுக்கு கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படியே வெளியில் போயிட்டு அது என்னென்ன கவனிங்க, ஸோ இந்த குரூப் இது அப்படியே நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா ஸோ இப்போ இதில் நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இது ஒரு கார்பன் டை ஆக்சைடு CO2 ப்ளஸ் இங்கே ஒரு வாட்டர் மாலிகுல். அப்போ ஒரு CO2 ப்ளஸ் H2O வாட்டர், மீது என்ன இருக்குன்னா HCOH. ஸோ ஆல்டிஹைட் ஃபார்மால்டிஹைட் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? இதுவே நீங்கள் அசிட்டிக் ஆசிட் எடுத்திங்கன்னா அசிட்டிக் ஆசிட்னா இப்போ இங்கே CH3 வந்துடும், இங்கே CH3 வந்துடும். இது அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட் எடுக்கிறப்ப சேம் உங்களுக்கு இதில் இப்போ CH3C1 ஹீட்டோன் ஃபார்ம் ஆகும். CH3COCH3 ஹீட்டோன் கிடைக்கும். ஹீட்டோன் கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர், சேம் இதே ப்ராசஸ் தான். ஸோ இதுக்கு பேர் தெர்மல் டீகம்போசிஷன் மெத்தட். ரைட்டுங்களா? சார் நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ஜெம் டை ஹேலைட்னு சொல்லுவாங்க. ஜெம் டை ஹேலைட் அப்படின்னா சார் ஒரே கார்பனில் 2 ஹேலஜன் இருந்துச்சுன்னா அது ஜெம் டை ஹேலைட். இப்போ நான் சாம்பிள் ஒரு 2 காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன் பாருங்கள். இப்போ CH3CH இதில் இப்போ 2 குளோரின் இருக்குது. ஸோ இது ஒரு ஜெம் டை குளோரைட், ஏன்னா ஒரே கார்பனில் 2 குளோரின் இருக்குது, ஜெம் டை குளோரைட். ஸோ இதில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH பேஸ் போடுங்க. சார் ஜென்ரலாக ஒரு கான்செப்ட் என்னென்னா எங்கே ஹேலஜன் இருந்தாலும் சரி, ஒரு ஹேலஜன் இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே பேஸ் போட்டிங்கன்னா அது ஆல்கஹால் குரூப்பாக, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த Kவும் Clலும் சேர்ந்து KCl வெளியில் போயிடும். OH குரூப் உள்ள சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா CH3CH ப்ளஸ் எனக்கு இங்கே ஒரு OH இங்கே ஒரு OH. இந்த காம்பவுண்ட் நேம் ஜெம் டை ஆல் அப்படின்னு ஃபார்ம் ஆகும். சார் ஜெம் டை ஆல் ஒரு அன்ஸ்டேபிள் காம்பவுண்ட். ஜென்ரலாக ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போடுறோம்னா இது அன்ஸ்டேபிள். ஸோ இப்போ இதில் என்ன ஆகும்னா இங்கேருந்து ஒரு வாட்டர் மாலிகுல் வெளியில் போயிட்டு எனக்கு ஆல்டிஹைட் CH3CH1 கிடைக்கும். ஸோ இது ஒரு ஆல்டிஹைட் ப்ரிப்பரேஷன். அப்போ ஜெம் டை ஹேலைட் மாதிரி எடுத்து
இதில் சரி சார் ஹீட்டோன் கொண்டு வர முடியுமானா, நீங்கள் டெர்மினல் கார்பனில் ஹேலஜன் இருந்துச்சுன்னா ஆல்டிஹைட் கிடச்சிருக்கு. நான் இப்போ இதே என்ன பண்ணுறேன்னா, டெர்மினல் கார்பனுக்கு பதிலாக நான் டெர்மினல்னா இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ CH3, இப்போ இதில் 2 குளோரின் இருக்குது. நான் இப்போ இதில் KOH கொடுங்க, பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு KOH கொடுத்தேன்னா இந்த 2 பிளேஸில் எனக்கு என்ன வந்துடும்னா OH. இப்போ 2 மோல் KOH கொடுத்தேன்னா இங்கே ஒரு OH, இங்கே ஒரு OH வந்துடும். அப்போ CH3, COH குரூப், OH குரூப், இங்கே CH3. பாருங்கள், ஒரே கார்பனில் 2 OH குரூப் இருந்தால் அன்ஸ்டேபிள், ஜெம்டையால் அன்ஸ்டேபிள் சொன்னோம். ஸோ வாட்டர் மாலிகுல் அப்படியே வெளியில் எடுத்திங்கன்னா CH3, CO வந்துடும், CH3 ஹீட்டோன் கிடைக்கும். சரிங்களா, இதுலேயும் ஹீட்டோன் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்த மெத்தட் ஆக்சிடேஷன் ஆஃப் டையால். ஆக்சிடேஷன் ஆஃப் டையால். ஸோ டையால் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எடுத்துக்கிறப்ப CH3, CHOH இருக்குது, CHOH, CH3 இந்த மாதிரி எடுத்துக்கங்க. ஸோ 1 2 3 4 2,3. ஸோ 2,3 இல்லை பியூட்டேன். ஸோ 2,3 டையால்னு சொல்லலாம். பியூட்டேன் 2,3 டையால் இந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா, நான் இப்போ இதை ஹைட்ரையோடிக் ஆசிட் சொல்லுவாங்க, HiO4 போட்டு ஆக்சிடேஷன் பண்ணுறேன்னா, HiO4 போட்டு ஆக்சிடேஷன் பண்ணுறப்ப ஸோ இங்கே பாண்டு பிரேக் ஆகும், இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும். ஸோ ரிமூவ் ஆகிட்டு CH3 CHO, CH3 CHOன்னு எனக்கு 2 ஆல்டிஹைடும். சரிங்களா, 2 ஆல்டிஹைட் ப்ளஸ் இந்த ஹைட்ரையோடிக் ஆசிட்டில் இந்த ஹைட்ரையோடிக் ஆசிட் என்னவா மாறும்னா HiO3ன்னு மாறிடுவோம். ஒரு ஆக்சிஜனை கொடுத்துருவோம். அந்த ஒரு ஆக்சிஜன் இந்த 2 ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு வாட்டர் ப்ளஸ் மீதி பார்த்தீங்கன்னா ஸோ 2 மோல் CH3 CHO. ஸோ இதை காம்பவுண்ட். சரிங்களா, இப்போ இதில் இந்த இடத்துல இருக்க ஹெச்சுக்கு பதிலாக நான் இன்னொரு மெத்தில் குரூப்பே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்கே ஒரு மெத்தில் குரூப்பே இருக்குன்னா அப்போ எனக்கு ஒரு ஆல்டிஹைடும் ஒரு ஹீட்டோன் இந்த இடத்துல ஹீட்டோன் ஃபார்ம் ஆகிருக்கும். CH3 C டபுள் பாண்ட் O CH3ன்னு ஹீட்டோன் கிடைக்கும். அப்போ இந்த மெத்தட்லேயும் ஆல்டிஹைட் ஹீட்டோன் ரெண்டுமே கொண்டு வரலாம். ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்னா ஆல்டிஹைட் ஹீட்டோனில் ரிப்பீட்டாக நம்ம கொஷின் எதிர்பார்க்குற டாபிக் அப்படி ஒரு ஹெட்டிங் அப்படின்னா இந்த ஓசனாலிசிஸ். ஸோ ஓசனாலிசிஸ் ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணுறீங்கன்னா சார் நீங்கள் எனி அல்கீன், அது சிமெட்ரிக் அல்கீன், அன்சிமெட்ரிக் அல்கீன், இப்படி என்ன வேணாலும் எடுத்துக்கங்க. ஸோ எங்கேயாவது டபுள் பாண்ட் இருந்தால் அதில் நீங்கள் இப்போ ஓசோன் கொடுக்குறீங்க, O3 கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அந்த டபுள் பாண்டை கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஆக்சிஜன் போட்டுக்கங்க. இப்போ 2 மாலிகூல் இங்கே அசிட்டால்டிஹைட் CH3 CHO, அவ்வளோதான். ஸோ எங்கே டபுள் பாண்ட் இருந்தாலும் சரி டபுள் பாண்டை கட் பண்ணிவிட்டு 2 சைடு ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னா சரிங்களா, உங்களுக்கு டைரெக்டாக ஆல்டிஹைட் அல்லது ஹீட்டோன் காம்பவுண்ட் தான் கிடைக்க போகுது. சார் அப்போ இதில் ஹீட்டோன் வேணும்னா சார் இப்போ இந்த மாதிரி எடுத்துக்கங்க. CH3 CH3 டபுள் பாண்டு CH3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ இந்த காம்பவுண்டில் ஓசோன் O3 போடுறேன். அப்போ எனக்கு இங்கே பாண்டை பிரேக் பண்ணுங்கள், இங்கே ஒரு ஆக்சிஜன் கொடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இது ஒரு காம்பவுண்ட். ஸோ இப்போ இது ஹீட்டோன் CH3 C டபுள் பாண்டு O CH3 ப்ளஸ் இந்த சைடு ஆல்டிஹைட் CH3 CH1 ஆல்டிஹைட் ஃபார்ம் ஆகும். இது ஓசனாலிசிஸ் இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் கொஸ்டின் 2 அதாவது நீங்கள் டேரெக்டாக ரியாக்டன்ட் டு ப்ராடக்ட் இல்லைன்னா இந்த ப்ராடக்ட்லேருந்து ரியாக்டன்ட் அப்படியும் கேட்பான். ஏதாவது 2 ஆல்டிஹைட் குரூப் கொடுத்துட்டு சரிங்களா, இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏதாவது 2 ஆல்டிஹைட் குரூப் நான் இந்த எக்ஸாம்பிள் கூட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இப்போ எனக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குது CO குரூப்பு ப்ளஸ் பென்சால்டிஹைட் C6H5 CHO அப்படின்னு கொடுத்துட்டு சரிங்களா, இப்போ இது என்ன காம்பவுண்டை ஓசனாலிசிஸ் பண்ணால் இப்போ O3, இப்போ என்ன காம்பவுண்டை ஓசனாலிசிஸ் பண்ணால் இந்த காம்பவுண்ட் கிடைக்குன்னு கொஸ்டின் கேட்டிருக்கான். ஸோ இப்போ எக்ஸுங்கிற காம்பவுண்டை நான் ஓசனாலிசிஸ் பண்ணுறேன், காம்பவுண்ட் எக்ஸ் டு இன்வால்வ் ஓசனாலிசிஸ் டு ஃபார்ம் ப்ராடக்ட், எனக்கு சைக்ளோஹெக்சேன் அண்ட் பென்சால்டிஹைட் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ இப்போ என்ன காம்பவுண்ட் எடுத்தால் கிடைக்கலாம்? எஸ், இப்போ கவனிங்க. சரி, அவ்வளோதான். இதை கரெக்ட் மெத்தட். இப்போ இந்த O எடுத்துருங்க, இந்த ஓவும் எடுத்துருங்க. ஸோ இந்த O எங்கே எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த 2 O எடுக்கிறீங்களோ அந்த 2 O இருக்க இடத்துல ஜாயின் பண்ணி டபுள் பாண்ட் போட்டுக்குங்க. இப்போ இங்கே டபுள் பாண்டு இந்த O எடுத்துட்டேன், இந்த ஓவும் எடுத்துட்டா இங்கே என்ன இருக்குன்னா CH C6H5 இதான் காம்பவுண்ட். சரிங்களா, ஏன்னா இந்த மாதிரி ரிவர்ஸாக தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். இப்போ நீங்கள் இந்த ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிருக்குன்னா அப்போ என்ன ரியாக்டன்ட் எடுத்திருந்தால் அது கிடச்சிருக்கும். சரிங்களா, இப்போ நீங்கள் ஆன்சர் வச்சு கூட செக் பண்ணலாம். ஆன்சரில் நீங்கள் எங்கே டபுள் பாண்ட் இருக்கோ கட் பண்ணிவிட்டு இப்போ நான் கட் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஒரு ஆக்சிஜன் கொடுப்பேன். அப்போ இங்கே ஆக்சிஜன் கொடுத்தோன்னா இந்த சைக்ளோஹெக்சனோன் வந்துடுது, சைக்ளோஹெக்சனோன் ப்ளஸ் இதில் பென்சால்டிஹைட் C6H5 CH இருக்கு ஒரு ஆக்சிஜன். ஸோ இந்த மாதிரி என்ன காம்ப்ளிகேட்டடாக எப்படி கொடுத்தா என்ன,
அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. சார் டபுள் பாண்ட் இருந்தால் கட் பண்ணிவிட்டு 2 பக்கம் ஆக்சிஜன் கொடுங்க, கண்ணை மூடிட்டு கொடுத்துருங்க. இல்லை சார் எனக்கு அப்படியே ரிவர்ஸ் அப்போ இந்த மாதிரி கேட்குறான் அப்படின்னா, எங்கே 2 ஆக்சிஜன் இருக்கோ அந்த ஆக்சிஜன் எடுத்துகிட்டு 2 பேரையும் ஜாயின் பண்ணிக்கங்க, டபுள் பாண்ட் போட்டுக்குங்க, அவ்வளோதான். ஸோ ஓசோனாலிசிஸ் கண்டிப்பாக கொஸ்டின் எதிர்பார்க்கலாம், கண்டிப்பாக வரும், இம்பார்ட்டன்ட் இது. ஸோ ப்ரிப்பரேஷனில் நெக்ஸ்ட் ஒன் ஹைட்ரேஷன் ஆஃப் அல்கைன். ஹைட்ரேஷனை வாட்டர் மாலிகுல் ஆட் பண்ணுறது சார். இப்போ நான் CH3 CH ட்ரிபிள் பாண்ட் CH இங்கே C மட்டும்தான், C ட்ரிபிள் பாண்ட் CH எடுத்துக்கங்க, இது அல்கைன். இந்த அல்கைனில் ஹைட்ரேஷனுக்கு என்ன ஏஜென்ட் எடுக்கிறேன்னா மெர்குரிக் சல்ஃபேட் Hg2+ எடுத்து Hg2+ அண்ட் சல்ஃபூரிக் ஆசிட் H2SO4 இது எடுக்கிறப்ப மெர்குரி சல்ஃபேட் தான். இதில் வாட்டர் மாலிகுல் உள்ளார ஆட் ஆகும். சரிங்களா? வாட்டர் மாலிகுல் எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு பாண்டை கட் பண்ணிவிட்டு இங்கே H இங்கே OH, அப்போ ஒரு இன்டர்மீடியட் எனக்கு இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும், CH2 டபுள் பாண்டு CHOHன்னு. ஸோ ஈனால் ஃபார்ம் ஆகும். இந்த ஈனாலில் நடக்கிற ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட், சரிங்களா? ஈனாலில் நடக்கிற ரீஅரேஞ்ச்மெண்ட் நடந்துச்சுன்னா ப்ளஸ் ஒரு ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருங்க, பாண்டை இங்கே கொடுத்துருங்க. ஸோ இப்போ CH3 C டபுள் பாண்ட் OHன்னு ஆல்டிஹைட். சார் அப்படி இல்லையா, நீங்கள் இதை இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க சார். ஹைட்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க. இப்போ ஒரு ட்ரிபிள் பாண்ட் இருக்குது, இப்போ CH ட்ரிபிள் பாண்டு CH இருக்குது. நான் இதில் வாட்டர் போட்டால் என்ன சார் நடக்கும்? நீ டேரெக்டாக இந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பாண்டை கட் பண்ணுங்கள். இந்த வாட்டர் மாலிகுல் எப்படி என்டர் பண்ணிங்கன்னா 2 ஹைட்ரஜன் ஒரு சைடு, ஆக்சிஜன் ஒரு சைடு. ஸோ அப்போ ப்ராடக்ட் CH3 CHO. நீங்கள் டைரெக்டாக அப்படி ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. ஏன்னா சார் ஹைட்ரேஷனில் வாட்டர் மாலிகுல் என்டர் ஆகிறதுக்குன்னு ஒரு சின்ன ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னா, இப்போ நீங்கள் கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னா, சார் டபுள் பாண்ட் இருக்குது, இதில் நான் ஒரு பாண்டை கட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் வாட்டர் மாலிகுல் எப்படி ஆட் பண்ணணும்னா ஒரு சைடு H இன்னொரு சைடு OH இப்படி ஆட் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு ட்ரிபிள் பாண்டு மாதிரி இருக்குது, அப்போ 2 பாண்டை கட் பண்ணணும் அப்படின்னாலே 2 ஹைட்ரஜன் ஒரு சைடு ஆக்சிஜன் இப்படி தான் கட் பண்ணணும். ஒரு சிங்கிள் பாண்டை கட் பண்ணுறப்ப தான் HOHன்னு வாட்டர் என்டர் பண்ணணும். டபுள் பாண்டை கட் பண்ணுறப்ப 2 H ஒரு சைடு ஆக்சிஜன் ஒரு சைடு இந்த மாதிரி என்டர் பண்ணணும். நீங்கள் அந்த ரூல் படி பார்த்தீங்கன்னா கூட டேரெக்டாக ஆல்டிஹைட் வந்துடும். நீங்கள் ஒன்று ஈனால் கொண்டு வந்து டாட்டோமெரிசம் இந்த ஃபார்மெட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மெக்கானிசம் வைஸ் சொல்லணும்னா ஈனால் ஃபார்ம் கொண்டு வந்துட்டு நீங்கள் சொல்லலாம், இல்லைன்னா டேரெக்டாக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஸோ ப்ரிப்பரேஷன். இப்போ இதில் ஒவ்வொரு மெத்தட்லையுமே ஆல்டிஹைட் கீட்டோன் ரெண்டுமே ப்ரிப்பரேஷன் தான் சார். இதுக்கு அடுத்தது நம்ம இந்த ஹைட்ரோபோரேஷன் அப்படின்னு நம்ம இதில் பார்த்துருப்போம், நம்ம ஹைட்ரோ கார்பன் லெசனில் கூட இதை பார்த்துருப்போம். ஹைட்ரோபோரேஷன், ஆல்கஹால் காம்பவுண்டில் ஹைட்ரோபோரேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஹைட்ரோபோரேஷன் ப்ராசஸ்லையும் சரிங்களா ஈனால் ப்ராசஸ் கொண்டுட்டு வரலாம். சரிங்களா? பட் இது சஃபிஷியன்ட் மெத்தட் கிடையாது தான். ரைட்டுங்களா? நான் ஒரு சாம்பிள் மட்டும் சொல்கிறேன். இப்போ எனக்கு CH2 டபுள் பாண்டு CH2 இது ஒரு அல்கீன். சரிங்களா? ஒரு அல்கீன். இப்போ இதில் ஒரு ஹெச்சுக்கு பதிலாக நான் ஒரு மெத்தில் குரூப்பை கொடுத்துக்கிறேன். ஒரு ப்ரப்பீன் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஒரு ப்ரப்பீனில் இப்போ போரேன், இப்போ BH3. ஸோ ஒரு அல்கீன் எடுத்துகிட்டு BH3 கொடுங்க. ஸோ இப்போ இதில் என்ன சார் இதில் எனக்கு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும்னா, ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நான் ஒரு அல்கீன் ஆட் பண்ணுறப்ப CH3 CH2 CH2 BH2 இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் கிடைக்கிறது. சரிங்களா? நான் இப்போ இதே 3 மாலிகுல் எடுத்தேன்னா எனக்கு இது அப்படியே 3 டைம் வந்திருக்கும். எனக்கு இந்த B மட்டும் இருக்கும். சரிங்களா? இது அல்கீனில் நீங்கள் இதே மாதிரி ப்ராசஸை நம்ம இதுக்கப்புறம் நம்ம இதில் அங்கே என்ன படிச்சிருப்போம்னா, இதில் நீங்கள் OH குரூப் கொடுத்து ஆல்கஹால் கன்வர்ஷன் அப்படி கொண்டுட்டு வரலாம். நீங்கள் இதே தான் சேம் ஹைட்ரோபோரேஷனை ஒரு அல்கைனில் பண்ணுங்கள். இப்போ CH3 CH ட்ரிபிள் பாண்ட் CH மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதே ஹைட்ரோபோரேஷன் இதில் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த BH3 இப்போ சேம் ஒரு ஹைட்ரஜன் இங்கே கொண்டு வர்றோம், ப்ளஸ் இப்போ மீதி இருக்கிறத ஆட் பண்ணிங்கன்னா அப்போ 3 மாலிகுல், அப்போ இந்த மாதிரி காம்பவுண்ட் ஆட் ஆகும். இப்போ CH3 CH இங்கே சாரி இங்கே C மட்டும்தான் இருக்குது. இதில் ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிங்கன்னா CH வந்து டபுள் பாண்ட் CH வந்து இங்கே BH2 இது வந்து ஒரு மாலிகுல் ஆட் ஆனால் 3 மாலிகுல்லாம் நீங்கள் எப்படி ஒன்றாவே போட்டுக்கோங்க. 3 மாலிகுலுங்கிறப்ப இங்கே 3 டைம் இந்த மாதிரி காம்பவுண்ட். ஆனால் கவனிங்க, ஒரு அல்கைன் எடுத்திருக்கேன், CH3 C ட்ரிபிள் பாண்ட் CH எடுத்திருக்கேன், போரேன். நான் டைரெக்டாகவே 3 மாலிகுல் எடுத்துட்டேன். அப்போ இந்த BH3 இருக்க 3 ஹைட்ரஜனை 3 மாலிகுலுக்கு ஒவ்வொரு ஹெச் கொடுத்துட்றேன். அப்போ இங்கே CHன்னு வந்துடுது.
ஸோ 3 டைம் வந்து பீன் இருக்கும். இதை நீங்கள் ஹைட்ராலிசிஸ் பண்ணிங்கன்னா இங்கேயும் OH இங்கேயும் OH. இப்போ என்ன ப்ராடக்ட்னு அந்த இடத்துல 3 மாலிக்கூல் CH3 CH டபுள் பாண்டு CH வந்து OHன்னு கிடைக்கும். கவனிங்க, இது யார் அப்படின்னா இது ஒரு ஈனால் ஃபார்ம் தான். ஸோ ஈனாலில் டாட்டாமெரிசம் அப்படின்னால என்ன நடக்கும்னா, எனக்கு இங்கே இருக்கிற இந்த ஹைட்ரஜனை இங்கே கொண்டு வாங்க, இதுக்கு காம்பவுண்ட் ஷேட்டுக்கு இந்த பாண்டை இங்கே கொண்டு போயிருங்க. அப்போ இந்த ஹைட்ரஜன் இங்கே வந்தால் CH2, அப்போ CH3 CH2ன்னு ஆயிரும், சிங்கிள் பாண்ட். ஏன்னா இந்த பாண்ட் இங்கே ஷிஃப்ட் ஆயிருச்சு, CHO ஆல்டிஹைட். ஸோ இந்த மெத்தட்லேயும் ஆல்டிஹைட் கொண்டுட்டு வரலாம். அப்போ இதுக்கு என்னென்னா ஹைட்ரோபோரேஷனுக்கு நீங்கள் அல்கீன் எடுக்கிறதுக்கு பதிலாக அல்கைன் எடுத்து கொண்டுட்டு வாங்க. ஒரு அல்கைன் எடுத்து ஹைட்ரோபோரேஷன் பண்ணிங்கன்னா, நார்மல் ஹைட்ரோபோரேஷன் பண்ணுறப்போ உங்களுக்கு ஈனால் ஃபார்ம் ஆகும். ஸோ ஈனாலில் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் டாட்டாமெரிசம் அதில் பண்ணிங்கன்னா ஆல்டிஹைட். ஸோ ஹீட்டோடு இந்த மெத்தடில் கொண்டுட்டு வரலாம். பிரான்ச் அதிகமாக இருக்கப்போ நீங்கள் இதில் அதுவும் கொண்டு வரலாம். ரைட்டுங்களா சார்? இது இல்லாத இதில் இருக்க ஒரு சில நேம் ரியாக்ஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேம் ரியாக்ஷன், ரோசன்மண்ட் ரிடக்ஷன். சார் இதுக்கு என்ன எடுக்கணும்னா, இப்போ நீங்கள் அசிட்டைல் குளோரைட் CH3 C டபுள் பாண்ட் OCl, இது அசிட்டைல் குளோரைட். இந்த அசிட்டைல் குளோரைட் எடுத்து இங்கே கேட்டலிஸ்ட் வந்து பெலேடியம் சஸ்பெண்டட் இன் பேரியம் சல்ஃபேட். ஸோ பெலேடியம் சஸ்பெண்டட், இந்த பெலேடியம் சஸ்பெண்டட் பேரியம் சல்ஃபேட் இந்த கேட்டலிஸ்ட்டுக்கு ஒரு பேர் ஒன்று ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்குங்களா? இது நம்ம இந்த அல்கீனோட ப்ரிப்பரேஷனில், இப்போ அல்கைன்லேருந்து அல்கீன் ப்ரிப்பரேஷனில் இதே பெலேடியம் பேரியம் சல்ஃபேட்டை லின்லர் கேட்டலிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ அதில் என்ன ஸ்பெஷல், இவன் எடுக்கிறதால என்ன ஸ்பெஷல் கிடைக்கும்? ஸோ ஃபார்ம் ஆகிற அந்த அல்கீன் வந்து சிஸ்ஸா டிரான்ஸா, சிஸ் ப்ராடக்டா டிரான்ஸ் ப்ராடக்டா? சிஸ் ப்ராடக்ட். ஸோ லின்லர்ஸ் அப்படின்னாலே சிஸ் ப்ராடக்ட் தான். லின்லர்ஸ்னால் சிஸ் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். சரிங்களா? டிரான்ஸ் ப்ராடக்ட் கிடைக்கணும்னா பிரிட்ஜ் ரிடக்ஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். சோடியம் அண்ட் லிக்விட் அமோனியா, சோடியம் அண்ட் லிக்விட் அமோனியா போடுறப்ப டிரான்ஸ் ப்ராடக்ட். ரைட். ஸோ இப்போ அதே மாதிரி ஒருத்தர் தான் எடுத்திருக்கோம். இப்போ பெலேடியம் சஸ்பெண்டட் பேரியம் சல்ஃபேட். இங்கே என்ன நடக்குன்னா, சார் இது ஜஸ்ட் ஒரு ரிடக்ஷன் தான், அந்த பேரே பாருங்கள், ரோசன்மண்ட் ரிடக்ஷன் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். ஸோ ரிடக்ஷனால் ஹைட்ரஜன் எடுத்திருக்கேன். இந்த பாண்டை கட் பண்ணிவிட்டு எனக்கு இங்கே ஒரு ஹைட்ரஜன் இங்கே ஒரு ஹைட்ரஜன், ரிடக்ஷனாலே அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தானே. ஸோ இப்போ இந்த HCl அப்படியில் போயிடும், இந்த ஹெச்சை உள்ளே கொண்டு போனீங்கன்னா ஆல்டிஹைட். சார் இந்த மெத்தடில் டைரெக்டாக ரோசன்மண்ட் ரிடக்ஷனில் ஆல்டிஹைட் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். இதில் இந்த மெத்தடில் நீங்கள் ஹீட் ஒன் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. சார் இதோட சிமிலர் மெத்தட் ஹீட் ஒன் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா, நீங்கள் இப்போ இதே அசிட்டைல் குளோரைடு தான் எடுத்துக்கிறேன், CH3 C டபுள் பாண்ட் OCl எடுத்திருக்கேன், ப்ளஸ் 1 more மாலிக்கூல். ஸோ 2 அசிட்டைல் குளோரைடு எடுத்துகிட்டு இந்த டை அல்கைல் கேட்மியம்னு சொல்லுவாங்க, கேட்மியம் டை அல்கைல் கேட்மியம் அப்படி எடுத்தனா இந்த குளோரின் கேட்மியம், இந்த குளோரின் சேர்ந்து கேட்மியம் குளோரைடாக வெளியில் போயிடும். ஸோ இந்த R குரூப்பை இங்கே ஒரு காமன் ஷேட் கொடுத்துருங்க, இந்த R குரூப்பை இங்கே கொடுத்துருங்க. ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா CH3 C டபுள் பாண்ட் O, இங்கே R குரூப் வந்து ஹீட்டோன். பட் இது ரோசன்மண்ட் ரிடக்ஷன் கிடையாது. ஸோ ரோசன்மண்ட் ரிடக்ஷன் மாதிரி சிமிலர் ரியாக்ஷன் தான், அதோட சிமிலர் ரியாக்ஷன் தான். அப்போ ரோசன்மண்ட் ரிடக்ஷனில் ஆல்டிஹைடு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ண முடியும். அதோட சிமிலர் மெத்தட் என்னென்னா, அதே அசிட்டைல் குளோரைடு எடுத்துகிட்டு டையல்கைல் கேட்மியம் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த மெத்தடில் ஹீட்டோன் கொண்டுட்டு வரலாம். ஸோ இது ஒரு நேம் ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்னொரு நேம் ரியாக்ஷன் ஸ்டீஃபன் ரியாக்ஷன் சொல்லலாம். இது ஒரு சயனைடோட ரிடக்ஷன். இப்போ CH3 C ட்ரிபிள் பாண்ட் N இருக்குது, சயனைட் CH3 C ட்ரிபிள் பாண்ட் N எடுத்துகிட்டு இதில் SnCl2 ஸ்டானஸ் குளோரைடு அண்ட் HCl. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரஜன் ரிடக்ஷன் தான், எனக்கு ஒரு பாண்ட் அப்படியே கட் ஆகுது, இங்கே ஒரு H இங்கே ஒரு H கொடுங்க. அடுத்து இந்த HCl அப்படியே உள்ளுக்குள்ளே ஆட் ஆச்சுன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் CH3 CH டபுள் பாண்ட் NH வந்து டாட் HCl. ஸோ இவனுக்கு பேர் வந்து இமினிமம் குளோரைடுன்னு சொல்லுவாங்க. இவனுக்கு பேர் இமினிமம் குளோரைடு. இந்த இமினிமம் குளோரைடை நான் ஹைட்ராலிசிஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல பாண்டு பிரேக் ஆகிட்டு இங்கே ஆக்சிஜன், இங்கே 2 ஹைட்ரஜன், அப்போ ஆல்டிஹைடாக மாறிடும். CH3 CH1 ஆல்டிஹைட் கிடச்சிடும், ப்ளஸ் NH4Clன்னு அமோனியம் குளோரைட் வெளியில் வரும். ஒரு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் இது. ஒரு சயனைடு எடுத்துகிட்டு SnCl2 HCl போட்டு ரெடியூஸ் பண்ணுறேன்,
ஸோ ஒரு பாண்டு பிரேக் ஆகிட்டு இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் ஆட் பண்ணுங்கள். ஸோ கூட இருக்க HCl அப்படியே உள்ள ஆட் ஆகிருக்கும். ஏன்னா அவனுக்கு பேசிக் நேச்சர் இருக்குது, அசிடிக் நேச்சர். அப்போ பேஸ் ஆசிட்டும் ஆட் பண்ணி இந்த மாதிரி எனக்கு ஒரு சால்ட் இம்மினிமம் குளோரைடுங்கிற சால்ட்டாக ஃபார்ம் ஆகும். CH3 CH டபுள் பாண்ட் NH HCl அப்படி இருக்குது. நான் கூட இப்போ வாட்டர் போட்டு ஹைட்ராலிசிஸ் பண்ணேன்னா எனக்கு இங்கே பாண்டு பிரேக் ஆகிட்டு இங்கே ஆக்சிஜன் இங்கே 2 ஹைட்ரஜன். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் சார், ஒரு டபுள் பாண்டை கட் பண்ணிவிட்டு டபுள் பாண்டை கட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அந்த இடத்துல வாட்டர் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அங்கே ஆக்சிஜன் தனியாக 2 ஹைட்ரஜன் தனியாக அப்படி தான் கொடுக்கணும். ஸோ இப்போ இங்கே ஆக்சிஜன் இங்கே 2 ஹைட்ரஜன். அப்போ இந்த ஆக்சிஜன் வாங்கிட்டு இது ஆல்டிஹைட் ப்ளஸ் ஆல்ரெடி NH2Cl இருக்குது, இந்த ஹெச் ஆட் பண்ணிங்கன்னா NH4Clனு அமோனியம் குளோரைடாக மாறும். ஸோ இப்போ சொன்ன இந்த எல்லா ரியாக்ஷனுமே இதெல்லாம் என்ன சார் அப்படின்னா உங்களுக்கு ஆல்டிஹைட் ஹீட்டோனோட ஜென்ரல் ப்ரிப்ரேஷன். சரிங்களா, இது ஜென்ரல் ப்ரிப்ரேஷன். நெக்ஸ்ட் இவனோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார், ஆல்டிஹைடு ஹீட்டோனில் கவனிங்க, ஆல்டிஹைடு ஹீட்டோனில் போலார் நேச்சர் இருக்குது சார். போலார் நேச்சர்னால் எனக்கு இந்த கார்பனையில் C டபுள் பாண்ட் O இருக்குது, ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம், பாண்ட் பேர் எலக்ட்ரான் எடுத்துகிட்டு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மைனஸ், இங்கே ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ப்ளஸ். ஸோ இது மாதிரி ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிற போலார் நேச்சர் இதில் இருக்குது. இதில் நல்லா கவனிங்க, இந்த போலார் நேச்சர் இருக்குது. பட் 2 கார்பனைல் காம்பவுண்டுக்கு இடையில் இப்போ இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்படின்னா சார், கார்பனைல் காம்பவுண்டுக்கு இடையில் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு ஒன்று கிடையாது. 2 கார்பனைல் அப்போ 2 ஆல்டிஹைடு கடையில் 2 ஹீட்டோனுக்கு இடையில், அதாவது இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் வித் ஆல்டிஹைட் வித் நீங்கள் ஹீட்டோன் அப்படின்னு எடுத்திங்கன்னா கிடையாது. ஆனால் வாட்டரோட ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். இப்போ நான் ஆல்டிஹைட் ப்ளஸ் வாட்டர் எடுக்கிறேன், அப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ஸோ ஹீட்டோன் ப்ளஸ் நீங்கள் வாட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா வாட்டரோட ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். இப்போ இதே நீங்கள் ஆல்கஹால்னு எடுத்திங்கன்னா, இப்போ ஆல்கஹால் CH3OH இருக்குது, CH3OH இருக்குன்னா 2 ஆல்கஹாலுக்கு இடையிலே ஹைட்ரஜன் பாண்டிங் வரும். அப்போ இங்கே ஹைட்ரஜன் பாண்டிங்கிறது ஸ்ட்ராங். பட் ஆல்டிஹைடு ஹீட்டோனில் டைரெக்டாக 2 ஆல்டிஹைடு கடையில் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஆனால் வேறு என்ன இருக்குன்னா வாட்டரோட ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. சரிங்களா, அப்போ ஆல்கஹால் அளவுக்கு ஹைட்ரஜன் பாண்டிங் இங்கே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். பட் போலார் நேச்சர் இருக்குது. சரிங்களா, ஸோ இவனோட சாலிபிலிட்டிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார், இந்த போலார் நேச்சர் இருக்கிறதால சார் லோவர் கார்பன்லாம் சாலிபிளாக தான் இருக்கும். லோவர் கார்பன் சாலிபிள் தான். கார்பன் நம்பர் அதிகமாக இன்சாலிபிள் நேச்சருக்கு போகும். நீங்கள் பாயிலிங் பாயிண்ட் வைஸ் எடுத்திங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மாலிகுலர் வெயிட். சார் நீங்கள் இப்போ நீங்கள் ஒரு கார்பன் ஃபார்மால்டிஹைட் இருக்குது, அசிட்டால்டிஹைட் இருக்குது, ப்ரோப்பனால்டிஹைட்னு நீங்கள் இந்த கார்பனை இன்க்ரீஸ் பண்ண ஸோ இப்போ இந்த பாயிலிங் பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். சரி சார், இப்போ இந்த ஆல்டிஹைடு ஹீட்டோன்